ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. நேற்று நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ட்ரீம் லெவன் வந்து இந்த லாக் எகென்ஸ்டாக வந்து கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து ட்ரீம் லெவன் சிஇஓவே சொன்னதாக வந்து நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ மற்ற ஆப்ஸோட நிலை என்ன, அவங்கெல்லாம் வந்து கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ண போகிறாங்களா, இந்த தடை நிலை என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நீங்கள் ஃபுல் வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு முழுசாக புரியும். ஆக்சுவலி வந்து ட்ரீம் லெவன் நிறுவனம் வந்து இந்த லாக் எகென்ஸ்டாக வந்து கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னது வந்து எனக்குமே ஒரு ஷாக்காக இருந்தது. நிறைய பேரும் சர்ப்ரைஸ் ஆனாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சில ரிசர்ச் பண்ணேன். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2021 வந்து கேஷ் கேம்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எதிராக வந்து நிறைய கம்பெனி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டாங்க. அந்த ரிட் பெட்டிஷனர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீம் லெவன் நேம் வந்து இல்லாத மாதிரி நான் பார்த்தேன். அதே மாதிரி கர்நாடகா கோர்ட்லேயும் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இந்த கேம் ஆப்ஸ்லாம் வந்து தடை பண்ண போகும்போது வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீம் லெவன் வந்து ஒரு பெட்டிஷனராக இல்லாத மாதிரி தான் நான் பார்த்தேன். மேபி அவங்க இருந்திருக்கலாம். பட் ஆனால் நான் தேடி பார்த்த வரைக்கும் ட்ரீம் லெவனோடைய நேம் வந்து அந்த பெட்டிஷனர் லிஸ்ட்டில் இல்லை. ஸோ இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே ட்ரீம் லெவன் நிறுவனம் வந்து இந்த மாதிரி கேம்ஸுக்கு தடை செய்யும் போது வந்து அவங்க எதிர்த்து வந்து சேலஞ்ச் பண்ணாத மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்போ சந்தோஷப்பட்டுக்கலாமா, அப்போ இந்த ஒரு கம்பெனி தான் போகலையா, மற்ற கம்பெனிலாம் வந்து சேலஞ்ச் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ஷாக் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2021 வந்து பேன் பண்ண போகும்போதும் சரி, 2023 வந்து கேம் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் சான்சஸ்ன்னு பிரித்து இன்னொரு வந்து லா கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ ரம்மி மாதிரியான ஆப்ஸும் வந்து தடை செய்யப்பட்டிருந்தது. கர்நாடகா கவர்மெண்ட்டும் இதே மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. பட் அதை கர்நாடகா ஹைகோர்ட் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு. கேரளாலையும் இந்த மாதிரி ஒரு சிமிலர் ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த எல்லா கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கொண்டு வந்த போகும்போது வந்து ஒரு சில பெட்டிஷனர்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் பெட்டிஷனராக இருந்தது வந்து கேம்ஸ் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் ஆல் இண்டியா கேமிங் ஃபெடரேஷன், இவங்க 2 பேரும் தான் வந்து கீ பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க வந்து இந்த கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணதுக்கு. பட் இப்போ ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, இந்த 2 பேருமே வந்து இந்த தடவை வந்து கோர்ட்டில் வந்து இந்த லாவை வந்து சேலஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருந்த ரூலுக்கு எதிராக வந்து சேலஞ்ச் பண்ணவங்க இப்போ ஏன் பண்ண தயங்குறாங்க? நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் கம்பெனி ஆப்ஸ் வந்து இந்த லாக் எகென்ஸ்டாக வந்து சேலஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாகவே வந்து யாரும் சேலஞ்ச் பண்ண மாட்டாங்களா, இல்லை யாராவது ஒருத்தர் 2 பேர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னும் முழுசாக வந்து நமக்கு வந்து ஐடியா கிடையாது. பட் இவங்க ஏன் வந்து தயங்குறாங்கிறதுக்கான சில கீ பாயிண்ட்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த கேம் ஆப்ஸை வந்து தடை செஞ்சதோ இல்லை ரெகுலேட் பண்ணதோ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த கேம் ஆப்ஸை தடை பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். எப்போதுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அவங்களோட லா வந்து நிச்சயம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை விட வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லாவாக தான் இருக்கும். ஸோ இந்த கேம் ஆப்ஸ்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக வந்து சேலஞ்ச் பண்ணால் வந்து சக்ஸஸ் ஆகாதோ அப்படிங்கிற வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறதா வந்து தெரியுது. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த லா பாஸ் பண்ண போகும்போது அவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த பவர் கிடையாது, இது கேம் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் வந்து கேம் ஆஃப் சான்சஸ்னு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலைங்கிற மாதிரியான வந்து ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வச்சு இதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக வந்து இவங்க வந்து ஒவ்வொரு தடவை லா கொண்டு வர போகும்போது ஒரு பாயிண்ட்டை வச்சு அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொண்டு வந்த போகும்போது வந்து கோர்ட்டுக்கு போனால் இதில் வந்து நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இந்த கேமிங் ஆப்ஸுக்கு இருக்குது. செகண்ட் அண்ட் வந்து ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டில் பேன் ஆக போகும்போது மற்ற ஸ்டேட்டில் வந்து இந்த ஆப்ஸ்லாம் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து கோர்ட்டு கேஸ் நடக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ரெவென்யூக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து அதை பேன் பண்ணாலும் அந்த கோர்ட்டு ஸ்பெண்டிங்ஸை வந்து இன்னொரு ஸ்டேட்டோட ரெவென்யூவை வச்சு வந்து அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாலையும் வந்து இந்த கேம் ஆப்ஸ் பேன் பண்ணதுனால அவங்களோட ரெவென்யூ வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ கோர்ட்டு கேஸுக்கு போனால் வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுமோ, ஒருவேளை வருஷ கணக்கில் வந்து இந்த கேஸ் இழுத்துருச்சுன்னா இருக்கிற மொத்த ரெவென்யூவும் போயிடுமோ, இல்லை பாதி ரெவென்யூ போயிடுமோ, நமக்கு லாஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் இவங்க வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த லாக் எகென்ஸ்டாக வந்து சேலஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது வந்து என்னுடைய கருத்து. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த லா பாஸ் பண்ணதுக்கப்புறம் பிரசிடென்ட்டோட அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு 27 பேஜ் வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் 17th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோ சூட் ஆர் வந்து லீகல் ப்ரொசீடன்ட் கேன் பி டேக்கன் எகெயின்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆர் எனி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஃபார் வந்து லா டேக்கன் ஃபார் வந்து குட் ஃபெய்த். அதாவது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு லா கொண்டு வர போகும்போது அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து லீகல் ப்ரொசீடிங்ஸ் வந்து
வேண்டாம் இல்லை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னதான் அதை மென்ஷன் பண்ணாலும் வந்து கோர்ட்டுக்கு போக இந்த ஆப்ஸுக்கு வந்து உரிமை இருக்குது. ஒருவேளை ஆனால் இந்த பாயிண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணதுனால கோர்ட்டுக்கு போனாலும் வெற்றி எவ்வளோ தூரம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து இந்த ஆப்ஸுக்கு வந்து ஏற்பட்டிருக்கலாம். லாஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிறைய ஆன்லைன் கேம்ஸுக்கு எதிராக வந்து கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது, ஜிஎஸ்டி மோசடின்னு சொல்லி. நிறைய பணம் ஜிஎஸ்டி கட்டாமல் இவங்க வந்து நிலுவையில் வச்சிருக்கிற மாதிரியான ஒரு கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு கேஸ் போட்டால் அதுவும் வந்து அவங்கள ஜிஎஸ்டி கட்ட வச்சுட்டா இன்னும் மேலும் லாஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். இல்லை கவர்மெண்ட் வந்து ஒரு சில ரீசன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணாங்க பேன் பண்ணுறதுக்கு, அந்த ஒரு காரணமாக கூட, அதாவது வந்து ஃபேக் அல்கரிதம், சில ஃபேக் அல்கரிதமை வச்சு யூசர்ஸை ஏமாத்துறாங்க, ஃபினான்ஷியல் ஃப்ராட் பண்ணுறாங்கங்கிற மாதிரியான ரீசன்ஸ் கூட வந்து கவர்மெண்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அப்படி எதுவும் சில ஆப்ஸ் வந்து பண்ணியிருந்தா கோர்ட்டுக்கு போனால் வந்து கவர்மெண்ட் வந்து மேலும் கோபமாக இருக்கிறதுனால அதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணால் எங்கே வந்து தனக்கு எதிராகவே வந்து இந்த கேஸ் திரும்பிடும் அப்படிங்கிறதுக்காக கூட வந்து இந்த ஆப்ஸ் வந்து எதுவும் வந்து கோர்ட்டில் வந்து போகாமல் இருக்கலாங்கிறது வந்து ஒரு பார்வையாக இருக்குது. அப்போ இந்த ஆப்ஸ்லாம் வந்து இனிமேல் அவ்வளோதானா, திருப்பி வரத்துக்கு வந்து முயற்சி பண்ண மாட்டாங்களா, இல்லை வேறு எதுவும் கம்பெனிஸ் வந்து கோர்ட்டுக்கு போவாங்களா அப்படிங்கிற வந்து ஒரு தெளிவான பார்வை வந்து இப்போதைக்கு இல்லை. மீடியா நியூஸ் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும், அதாவது வெட்னஸ்டே வரைக்கும் கர்நாடகா ஹைகோர்ட் வந்து லீவுங்கிற மாதிரியும், மேபி வந்து தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து இந்த லாக் எகெயின்ஸ்டாக சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மீடியாவில் நியூஸ் வந்திருக்கு. பட் எதுவுமே வந்து உறுதியான ஒரு தகவல் கிடையாது. திருப்பி வர முயற்சிப்பாங்களான்னு கேட்டால் வந்து மேபி கவர்மெண்ட் கிட்ட வந்து ஸ்மூத் டாக்ஸ் வந்து நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அந்த கவர்மெண்ட் வந்து இப்போ அந்த லா கொண்டு வந்து ஒரு ரெகுலாரிட்டி பாடியை வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட பேசி வந்து இல்லை எங்கள் கேம் வந்து ஸ்கில் பேஸ்டு கேம், அதனால் திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து பொறுமையாக பேசி கொண்டு வரத்துக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் இது எதுவுமே வந்து உடனே நடக்குமா இல்லை கொஞ்ச காலம் நடக்குமா அப்படிங்கிற வந்து ஒரு கிளாரிட்டி கிடையாது. பட் ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே இந்த கேம்ஸ் வந்து திருப்பி வரத்துக்கு வந்து சான்சஸ்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி இன்னும் மேலும் அப்டேட்ஸ் வர வர நான் வந்து புது வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். புது அப்டேட்ஸ் வரப்போகும்போது நிச்சயம் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். பார்ப்போம் இந்த வீக்குக்குள்ளார வந்து எதுவும் வந்து நியூ டெவலப்மெண்ட்ஸ் நடக்குதா, இல்லை வந்து இந்த பேன் வில் ஸ்டே ஆஸ் இட் இஸாங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.